அதிமுக ஆட்சியின் போது முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஒப்பந்தம் போட்டுவிட்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு எதையுமே செய்யவில்லை என தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி ராஜா குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டு இருக்கும் அறிக்கையில, திராவிட மாடல் அரசு கடந்த 4 ஆண்டுகள்ல தொழில்துறையில் தமிழகத்தை உயர்வான நிலைக்கு கொண்டு வந்திருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத வைத்தறிச்சலோடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுவதாகவும் அவரது அறியாமையை பார்த்து பரிதாபப்படுவதாகவும் கூறியிருக்காரு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஏற்கனவே ஐக்கிய அரபு நாடுகள், சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா சென்று முதலீடுகளை ஈர்த்ததில் மொத்தம் 36 ஒப்பந்தங்கள்ல 12 ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்து உற்பத்தி நிலையை எட்டிவிட்டதாக குறிப்பிட்டிருக்காரு. சென்னை, செங்கல்பட்டு, கோவை, ஈரோடு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள்ல முதலீடுகள் செயல்பட்டு அங்குள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காரு. அதே நேரம் அதிமுக ஆட்சியில போடப்பட்ட ஒப்பந்தங்களை திராவிட மாடல் அரசின் கணக்குல எழுத வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்டுள்ள டி.ஆர்.பி ராஜா, ஒப்பந்தம் போட்டுவிட்டு எதையுமே செய்யாத ஆட்சியை போல் அல்லாமல் அதிமுக ஆட்சியின் போது போடப்பட்ட ஒப்பந்தங்களையும் தமிழகத்திற்கான முதலீடுகளாக மாற்றும் முயற்சியை திமுக அரசு மேற்கொண்டிருக்கிறதுனும் தெரிவிச்சிருக்காரு.